ராம் நாராயண் ராம். இன்று நிகழ்ச்சியில் சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய விவாதம் நடைபெற இருக்கிறது. அவரை பலர் தங்கள் முன்மாதிரியாக கருதுகின்றனர். சுபாஷ் சந்திர போஸை பெரும்பாலானோர் விரும்புகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்ததால் மக்கள் அவரை இவ்வளவு உயர்வாக மதிக்கின்றனர்? ஏன் அவர் பலரின் ஆதர்சமாக திகழ்கிறார்? மகாகுரு பாலக பிரம்மச்சாரிஜி அவரை பற்றி தெரிய வேண்டிய எண்ணங்கள் என்ன? சுபாஷ் சந்திர போஸை பற்றிய அவருடைய பார்வை என்ன? இவை அனைத்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேசப்படும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிகுந்த அறிவாளியாகவும் தூரதரிசியாகவும் இருந்தார். அவர் வங்காளத்தைச் சேர்ந்தவர். அவர் முன்னெடுக்காவிட்டால் ஆங்கிலேயர்கள் ஒருபோதும் இந்தியாவை விட்டு வெளியேறியிருக்க மாட்டார்கள். 1919 ஆண்டில் மகாகுரு பாலக பிரம்மச்சாரிஜி அவருக்கு ஆன்மீக தீட்சை அளித்தார் என்பதை அறிந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். நேதாஜிக்கான நாடு எப்போதும் முக்கியமானது. தாய்நாட்டை ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்து விடுவிக்க அவர் தனது சொந்த படையான ஆசாத் ஹிண்ட் ஃபௌஜ் உருவாக்கியார். தேசிய பற்று மற்றும் சுதந்திரத்தின் செய்தியை மக்களிடம் கொண்டு செல்ல அவர் பெர்லினில் ஃப்ரீ இந்தியா சென்டர் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிண்ட் ரேடியோ ஒலிபரப்பை ஆரம்பித்தார். இதன் மூலம் சுதந்திர இயக்கத்தை முன்னேறச் செய்தார். அவர் கூறியபடி நாட்டின் பாதுகாப்புக்கான அடித்தளம் பலமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் சுதந்திரம் எந்தவித சவாலுக்கும் ஆளாகாது. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பலரும் பங்கு பெற்றனர். ஆனால் சுபாஷ் சந்திர போஸின் பங்கு ஒப்பிட முடியாதது. மகாகுரு பாலக பிரம்மச்சாரி ஜி தீட்சை அளிக்கும் போது நேதாஜியிடம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சேவை செய்யுங்கள் என்று அறிவுரை கூறினார். மதம் மற்றும் சாதியை பொருட்படுத்தாமல் மகாகுரு எப்போதும் இந்த பூமியில் உள்ள அனைவரும் சமமானவர்கள் என்று போதித்தார். மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆகாயத்தின், ஒரே பூமியின், ஒரே இயற்கையின் குழந்தைகள். இந்த உண்மையை எடுத்துரைக்கும் விதமாக அவர் சன்டான் டால் அமைப்பை உருவாக்கினார். இதில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகின்றனர். எந்தவித பாகுபாடும் இல்லை. மகாகுரு கூறுவதேயானால் இயற்கையே அனைத்திற்கும் மூல காரணம். நமக்கு கிடைத்த அனைத்தும் இயற்கையிலிருந்தே வந்தவை. இயற்கை எங்களுக்கு அளித்த மிகுந்த செழிப்பை பாராட்ட வேண்டும். இயற்கையிலிருந்து நாம் புதிய பாடங்களை கற்க வேண்டும். இயற்கை ஒருபோதும் அழிக்கப்படாது. ஆனால் மாற்றங்கள் நிகழலாம். அந்த மாற்றங்கள் எப்போதும் நமக்கு புதிய அனுபவங்களையும் பாடங்களையும் வழங்குகின்றன. எனவே இயற்கையின் சட்டத்திற்கேற்ப நடந்து கொள்வது நல்லது. இயற்கை எப்போதும் சமநிலையை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையை உத்தரவாதமாக்குகிறது. ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் நீங்கள் இணைந்தால் பிரபஞ்சத்தின் முழு சக்தியையும் உணர முடியும். இந்த விதை மந்திரம் பிரபஞ்சத்தின் முழுமையை உள்ளடக்கியது. இதை தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலம் உங்களை சுற்றியுள்ள சக்திகளுடன் இணைந்து சகலத்தையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பலர் இந்த மந்திரத்துடன் இணைந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளனர். நீங்களும் இந்த புனிதமான பெயருடன் இணைந்து இதன் மகத்துவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து சமூகத்தையும் இதனை பின்பற்ற ஊக்குவியுங்கள்.